ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான பூண்டு குழம்பு தான் செஞ்சுட்டு இருக்கேன். இது வந்து மண் சட்டியில் தான் செய்கிறேன். அதுக்கு வந்து நான் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெயில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும், ஆனால் நான் சன்ஃப்ளவர் ஆயிலில் தான் செஞ்சுருக்கேன். ஜீரகம், சோம்பு, கடுகெல்லாம் வெடிச்சதும் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் பூண்டு தேவையான அளவு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நம்ம வதக்கிட்டே இருக்கும்போது தக்காளியும் அரிஞ்சு வச்சுக்கலாம். தக்காளி ஒரு 2 தக்காளி இருந்தால் போதும். நாட்டு தக்காளி போட்டால் நல்லா புளிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் தக்காளி போட்டு வதக்கிக்கிறேன். இது நல்லா வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன், கல் உப்பு. இது எல்லாத்தையும் நம்ம ஒட்டு மொத்தமாக வதக்கிக்கலாம். நல்லா சுருண்டு வரட்டும். இந்த குழம்பு நைட்டு செஞ்சு காலையில் வச்சு சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு நல்லா இந்த புளி காரம்லாம் ஊறி இருக்கும். இந்த பூண்டு குழம்பு வந்து வாய் பிடிப்பு உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் தேவையான அளவு ஒரு 1.5 ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் தனி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம வதக்கிக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன சைஸ் எலுமிச்சை சைஸ் அளவு புளி கரைச்சி நான் ஊற்றிக்கிறேன். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா சுருண்டு வந்துச்சு. புளி கரைச்சி ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். சூப்பரான பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நல்லா எண்ணெய் தரிக்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.